திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 67வது நாள். இந்த 67வது நாள் நம்ம எந்த திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு பொதுப்பாடல்களுக்கு உண்டான திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், நம்ம இந்த திருப்புகழ் தொடரை எடுத்துக்கொண்டதுக்கு முதன்மையான காரணமே திருப்புகழை முதல்ல படிக்கிறவங்க ஆசையாக படிக்கணும். அதனால எதெல்லாம் சின்ன சின்ன திருப்புகழாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த தொடரையே ஆரம்பிச்சது. சில பொதுப்பாடல்கள் திருப்புகழ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். 4 வரி 6 வரி 8 வரிகள் அந்த மாதிரி சின்ன திருப்புகழாக இருக்கும். அந்த மாதிரி திருப்புகழை தான் இன்றைக்கி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழுக்கு எண் பார்த்திங்கன்னா 1297. திருப்புகழ் அமுதம் புத்தகம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த எண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது நான் படிக்கும்பொழுது உங்களுக்கு பார்த்துட்டே வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பொதுப்பாடல்கள் திருப்புகழ்னால் என்னன்றதை நான் முன்னாடி பதிவிலேயே விளக்கி சொல்லியிருந்தேன். இது எந்த ஒரு ஸ்தலத்துக்கும் குறிப்பிட்ட திருப்புகழ்னு கிடையாது. பொதுவாக முருகன் மேலே அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகழ் தான். இப்போ நம்ம திருப்புகழ் பாடலை பார்க்கலாம். ரொம்ப சின்ன திருப்புகழ் தான். 8 வரிகள், ரொம்ப சின்ன சின்ன வரிகள். எப்பவும் போல் இதை நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை படிக்கும் பொழுது நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை என்னோட நீங்கள் சொல்லி பழகலாம். 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். பட்டுப்படாத அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். பட்டுப்படாத மதனாலும் பக்கத்து மாதர் வசையாலும் சுட்டுச் சுடாத நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான். தட்டுப்படாத திரள் வீரா தர்க்கித்த சூரர் குல காலா மட்டுப்படாத மயிலோனே மற்றொப்பில்லாத பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இதை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். பட்டுப்படாத மதனாலும் பக்கத்து மாதர் வசையாலும் சுட்டுச் சுடாத நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான். தட்டுப்படாத திரள் வீரா தர்க்கித்த சூரர் குல காலா மட்டுப்படாத மயிலோனே மற்றொப்பில்லாத பெருமாளே. இவ்வளவு சின்ன திருப்புகழ் பார்த்தீங்களா? இப்போ இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். பட்டுப்படாத மதனாலும் அப்படின்னா மன்மதனுடைய பானங்கள் தான் நம்ம மனசுக்குள்ள ஆசையை உருவாக்கக்கூடியதை. அந்த மன்மதனுடைய பானங்கள் நம்ம உடம்பை தொட்டும் தொடாமல் உரசி போகும்பொழுது நம்ம மனதுக்குள்ள எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே ஜாஸ்தியாக வரும். அதை தான் இங்கே சொல்கிறார். பட்டுப்படாத மதனாலும். மதனன் அப்படின்றது மன்மதனுடைய பெயர். அதனால் அவன் கொடுக்கக்கூடிய அம்புகள் என்னை பட்டும் படாமல் செல்வதாலும் பக்கத்து மாதர் வசையாலும் அப்படின்னா அருகில் உள்ள பெண்கள் என்னை பார்த்து நிறைய பழிச்சொற்களில் பழிச்சிருக்காங்க. அதனாலும் சுட்டுச் சுடாத நிலவாலும், அதாவது நிலவானது நல்ல பௌர்ணமியாக வானத்தில் உதிக்கும் பொழுது அதை பார்த்து நம்ம மனசுக்குள்ளே நிறைய ஆசைகள் வரும். அப்போ எண்ணங்கள், காம எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாம் எழுந்து மேலே வரும் பொழுது அதை என்னால் தாங்கிக்க முடியாமல் நான் அவதிப்படும் பொழுதும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான். இதுதான் இயல்பு அப்படின்னு சொல்லி இந்த துக்கத்திலேயே என்னை விட்டு விடுவியா முருகா, இப்படியே என்னை நீ விட்டு விடலாமா, நீ தானே என்னை காப்பாற்றணும், இந்த எண்ணங்கள்லேருந்து என்னை மீட்டு நீ தான் முருகா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். தட்டுப்படாத திரள் வீரா. தட்டுப்படாத அப்படின்னா என்னென்னா குறை. தட்டுப்படுறது அப்படின்னாலே ஏதாவது குறை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். முருகனுக்கு எந்த குறையுமே கிடையாது. அவன்கிட்டையும் குறைகள் கிடையாது. அவன் பக்தர்கள்கிட்டையும் குறைகள் இல்லாமல் காப்பாற்றக்கூடியவன். அதனால்தான் தட்டுப்படாத திரள் வீரா தர்க்கித்த சூரர் குல காலா. தர்க்கம் அப்படின்னாலே சண்டை. சூரன் தான் முருகனை எதிர்த்து சண்டை போட்டவன். அவனுடைய குலத்துக்கே காலனாய் வந்தவன் முருகன். மட்டுப்படாத மயிலோனே. மட்டுப்படுதல் அப்படின்னா என்னன்னா அடங்கி போகுதல்.
முருகனுடைய மயில் முருகனைத் தவிர வேற யாருக்குமே அடங்கி போகாது. அதாவது இந்த காளமாடு சண்டையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, யாருக்குமே அடங்காத முரட்டு காளைன்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாரி முருகனுடைய மயிலானது, முருகனுடைய பார்வைக்கும், அவனுடைய அனுக்கிரகத்துக்கும் மட்டுமே அடங்கி போகக்கூடியது. அதனால தான் "மட்டுப்படாத மயிலோனே, மற்றொப்பில்லாத பெருமாளே" முருகனுக்கு இன்னொரு ஒருத்தர் ஈடு அப்படின்றது கிடையவே கிடையாது. முருகனுக்கு ஈடு, இணை எதுவுமே இல்லாத தன்னந்தனிக் கடவுளாய் விளங்கக்கூடியவன். அதனால தான் மற்று ஒப்பார் இல்லாத, அவனுக்கு ஒப்புன்னு இந்த உலகத்தில எதையுமே சொல்லிட முடியாது. அதனால தான் "மற்றொப்பில்லாத பெருமாளே" அப்படின்னு முருகன பார்த்து சொல்றார் அருணகிரிநாதர். எவ்வளவு சின்ன திருப்புகழ் பார்த்தீங்களா? இதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன திருப்புகழா எடுத்து என்னால முடிந்த அளவுக்கு இந்த 108 நாட்கள்ல நான் பகிர முயற்சிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். வணக்கம்.